வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயமட்டி பிடி ரியல் எஸ்டேட். சென்னை நாம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ ஊரை பக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்டாக பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிங்க, அன்அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 80 லட்சம் 90 லட்சம் யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிரைம் லொக்கேஷனில் நல்ல நம்ம ரெண்டல் இன்கம் நல்லா வந்தால் போகிறோம், நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பர்சன் யாராவது இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 200 மீட்டர் தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, பின்னாடி ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி. இது 4 ஃபீட் பேசேஜ் வீடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 BHKவில் 4 இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, அதை ஷீட் போட்டு பேச்சுலர்ஸ் தங்கிறதுக்காக. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 1 BHKவில் 4 இருக்கு இல்லையா, அதில் மட்டுமே 34,000 வந்துட்டு இருக்கு. மாடியில் இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதை முடிச்ச உடனே பார்த்தோன்னா மேலே டெஃபினட்டாக 10,000 to 15,000 டெஃபினட்டாக நம்ம வந்து ரெண்டல் விடலாம். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 44,000 ஒரு 50,000 கிட்ட நமக்கு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது இருக்கும். ஸோ பார்க்கிங் விஷயத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இடம் தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் குளமும் பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்கிங்கும் விட்டுக்கலாம், பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங், இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக விட்டுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நம்ம வந்து வாக்கிங் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றியும் கம்பி வேலி பார்த்து இந்த சேஃப்டி ரயில் போட்டு வாக்கிங் போகிற மாதிரி குளத்தை சுற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தூய்மையான இடமும் கூட. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனாகவும் இது இருக்கும். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூட ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு வாங்கிக்கலாம். ஸோ ஈஸியாக அப்ரூவ் வாங்கக்கூடிய ஒரு கிளியரான டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் டெஃபினட்டாக சொல்லணும். நீங்கள் ஹாஸ்டல் பர்பஸ்க்காக இதை ஒரு வேலை விடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகமாக நம்ம ஈஸியாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கிணறு இருந்திருக்கு, முன்னாடி இருந்திருக்கு, அது தண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க.